எல்லாரும் எதிர்பார்த்த மல்டி கலர் சுருக்கு பை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கலரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சுருக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் சைஸுக்கு போட போகிறேன். நீங்கள் உங்கள் மொபைல் சைஸுக்கு போட்டுக்கோங்க. நம்ம எத்தனை சங்கிலி அதுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம மொபைலை வச்சு அளந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சங்கிலி போட்டுடலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 21 சங்கிலி வச்சுக்கலாம். நம்ம மொபைலை வந்து இப்போ அளந்து பார்த்துடலாம். இந்த சைஸுக்கு தான் நம்ம போடுறோம். மொபைலை வந்து இப்படி போட போகிறோம். சுருக்கு பையில் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். அப்போ இந்த நீட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி நான் அளவு எடுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 2 சங்கிலி விட்டுருவோம். ஏன்னா இந்த மொபைலோட இப்படி உள்பக்கம் மடிப்புக்காக நமக்கு தேவைப்படும். அதனால் 2 சங்கிலி இந்த பக்கம் விட்டுருவோம். அப்போ இங்கே இவ்வளோ வருது, இந்த பக்கம் ஒரு 2 சங்கிலி வந்துடும். இவ்வளோ கேப் இருக்கும், போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 21 சங்கிலி நான் வச்சுருக்கேன். உங்கள் மொபைல் சைஸ் இந்த மாதிரி அளந்து நீங்களும் எவ்வளோ சங்கிலி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சுருக்கு பை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சங்கிலியிலேருந்து ஊசியில் ஒரு நூல் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு சங்கிலியில் இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்கிற நூலில் இப்படி உள்ளே கொடுக்கணும். இப்படி கீழே இருக்கிற நூலில் இப்படி உள்ளே கொடுத்து ஊசியை வெளியே எடுத்து இந்த நூலை மடக்கி இப்படி உள்ளே எடுக்கணும். எடுத்திங்கன்னா ஊசியில் வந்து நமக்கு 3 நூல் வரணும். 1 2 இந்த பாருங்கள் 3 நூல் இருக்கணும் ஊசியில். அதுக்கப்புறம் 2 நூலில் நம்ம போடணும். இந்த மடக்கி இப்படி நூலை உள்ளே எடுத்து 2 நூலில் போடணும். இப்படி 2 இந்த மாதிரி 2ல் போட்டுட்டு ஊசியில் 2 இருக்கும். அடுத்தது போடும் போதும் இப்படி 2 நூலில் தான் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் 2 நூலில் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு போட வேண்டியது. அடுத்தது 1 by 1 ஊசியில் இப்படி நூலை சுற்றிட்டு அடுத்த சங்கிலியில் அப்படியே நம்ம போடணும். நல்லா லூஸ் கொடுத்தே போடுங்க. இந்த மாதிரி நல்லா லூஸ் கொடுத்து போடுங்க. சுருக்கு பை வந்து சூப்பராக இருக்கும். எந்த அளவு நீங்கள் லூஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு வந்து ஃபுல்லாகவே லூஸ் கொடுங்க. அப்போ தான் சுருக்கு பை பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சுருக்கு பை வேறு மாடலில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போயிட்டு பார்த்து அந்த மாடல்லையும் நீங்கள் வந்து சுருக்கு பை போடுங்க. இது வந்து வேறு மாடல். 2 மாடல்லையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சுருக்கு பை வீடியோ வந்து நமக்கு போட முடியும் ஃபுல்லாக. அப்போ தான் மெத்தட் வந்து புரியும் நம்மளுக்கு. போடும் போது ஸ்டார்டிங் வந்து கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் இது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட போட நம்மளுக்கும் ஆர்வமாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன டிசைனில் போடலாம் அப்படின்னு நமக்கும் ஆர்வம் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பை. இது பாருங்க, சங்கிலியில் கரெக்டாக இப்படி கீழே இருக்கிற நூலில் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்து நல்லா இப்படி லூஸ் கொடுத்து போடும்போது அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். போடுற வரைக்கும் இந்த நீட்டு சங்கிலி வந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சி தான் போடணும். இந்த மாதிரி போடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் நீங்களும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். சுருக்கு பை வீடியோஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டு சங்கிலி இருக்குது பாருங்கள், முடி போட்ட இடத்துல அந்த சங்கிலியும் நீங்கள் இப்படி எடுக்கணும். அதோடு சேர்த்து தான் நம்மளுக்கு 21 சங்கிலி. இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற முடியக்கிட்ட இருக்கிற சங்கிலியும் இப்படி எடுத்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சங்கிலி விட்டாலும் நமக்கு அளவில் குறைஞ்சிரும்.
அதனால் நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக எண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அளவுக்கு 21 சங்கிலி இருக்குதா அப்படின்னு எண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ நம்ம எண்ணி பார்த்துடலாம். இது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இது பாருங்க 20. இந்த லாஸ்ட்டில் ஒரு சங்கிலி இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம திருப்பி வரும்போது இந்த சங்கிலி வரும். இதோடு சேர்த்து நம்மளுக்கு 21 வந்துருச்சு. இப்போ மொபைலை வச்சு அளந்து பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 2 சங்கிலி வந்து மொபைலோட மடிப்புக்கு இப்படி விட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் வரும்போது இவ்வளோ இருக்குது நமக்கு லென்த்து போதும். இது வந்து கரெக்டாக இருக்கும். மொபைலுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். என்னோடய மொபைல் சைஸ் இது. உங்கள் மொபைல்லையும் நீங்கள் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ நம்ம 21 போட்டுட்டோம். இதில் இருந்து இடுப்பில் சொருகிற சங்கிலி போட போகிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. எல்லா நூலும் நம்ம அப்படியே ஜாயிண்ட் நூலாக தான் வரும். இங்கேருந்து இடுப்பில் சொருகிற சங்கிலி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எத்தனை போடுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சொருகிறதுக்காக இந்த சங்கிலி நம்ம போட்டிருக்கோம். இவ்வளோ லென்த்து போட்டிருக்கோம். இது எத்தனை சங்கிலி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எண்ணி காமிச்சிடுறேன். இவ்வளோ லென்த்து இருந்தால் தான் நம்ம இப்படி மடித்து இப்படி நம்ம சொருகும்போது உள்ளே ஒரு பேட்டர்னோ வெளியே ஒரு பேட்டர்னோ நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த அளவு போட்டால் போதும். நம்ம இப்போ இதை எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 சங்கிலி நம்ம போட்டிருக்கோம். இந்த 31 சங்கிலி இங்கே போதும். இதுக்கப்புறம் இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதில் இருந்து இந்த மாதிரி இன்னொரு பக்கம் நமக்கு தேவை இல்லையா, அந்த தேவையை வந்து இதோட கண்டினியூவாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் எத்தனை போட்டோம்? நம்ம 21 போட்டோம். அந்த 21 சங்கிலி இதில் இருந்து போட போகிறோம். அப்புறம் எண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 சங்கிலி இது வரைக்கும் போட்டோம். இப்போது ஒரே சங்கிலியாக தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் இருந்து ஜாயிண்ட்டு இது வரைக்கும் நம்ம ஒரே சங்கிலியாக தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் எப்படி வரணுன்றதை பார்த்துடலாம். இப்போ இதில் இருந்து அடுத்த பக்கம் ஆரம்பிக்கிறோம். ஊசியில் ஒரு நூலை சுற்றிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற சங்கிலியில் போடணும். இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அதே மாதிரி சங்கிலியில் கீழ்ப்பக்கம் இருக்கிற நூலில் கொடுத்து இந்த நூலை இப்படி மேலே எடுத்து பாருங்கள் நல்லா லூஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் 3 நூல் வந்துருச்சா. இப்போ 2 நூல் இதில் போடுறோம். 2த்தில் போட்டாச்சு. இப்போ 2 நூல் ஊசியில் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி 2 போடுறோம். இப்படி தான் அதே மாதிரி தான் 1 பை 1 பக்கத்து சங்கிலியில் கவனமாக கரெக்டாக பார்த்து கொடுங்க. அப்படி லூஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்து சங்கிலி லூஸ் கிடைக்கும். அதில் இப்படி போடுங்க. இது ஒரே ஒரு லைன் நம்ம போடுற வரைக்கும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியும் கஷ்டமாகவும் தெரியும். அடுத்தடுத்து போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி லூஸ் கொடுத்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சங்கிலி லூஸ் கிடைக்குதுங்களா. இப்போ அதில் வந்து இப்படி கீழே இருக்கிற நூலில் இப்படி போடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு சுருக்கு பை மாடல் போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும், புது புது மாடல் சுருக்கு பையாக இருக்கும். நீங்கள் போடுங்க, மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். 1 by 1 நான் 5 பார்ட் வரைக்கும் நான் அதில் போட்டிருக்கேன். இந்த மல்டி கலர் சுருக்கு பையும் ப்ளேலிஸ்ட்டில் பார்ட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பக்கம் ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது நான் பார்ட் 2ல் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.